நீச்ச பங்க ராஜ யோகம்னு பேரு. திடீர் சொத்துக்கள் வாங்குகின்ற யோகம். இந்த 12 வருடங்கள்ல குரு பகவான் சனியை பார்த்து அவரை ஆஃப் பண்ணி வைக்கிறார். இப்போ மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி விலக்கு. அப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தொடங்குச்சுன்னு பேர். தொடங்கின உடனே அது சரித்திர பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போதான் கம்பெனி தொடங்கின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள கடகடனை இவ்வளோ பெருசாக்கிட்டீங்க. இது எல்லாத்தோட சூப்பரான விஷயம் என்னன்னா, குரு கேது யோகம். குருவும் கேதுவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் என்று அழைக்கிறார். உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சுவாமிஜி, தமிழ் புத்தாண்டு பலன்கள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசுறோம்? இன்று நாம் ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான டாபிக் பேசுறோம். அதுல என்ன அப்படின்னா, இதுவரை யாரும் இது சொல்லாத ஒரு தகவல். அது எப்படி அப்படின்னா, நண்பர்களே, நான் சொல்ற 5 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் குரு பகவான் கடகத்துல உச்சம் பெறுகிறார். தட் வி நோ வெல். இது கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. இங்கே அவர் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. ஓகே, உச்சம் பெற்ற இந்த குரு ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கிறாருன்னா விருச்சிகத்தை பார்க்கிறார். அது மங்களன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாயினுடைய வீடு. இது குரு மங்கள யோகம் என்று அறியப்படுகிறது. சூப்பர். இதுல சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த குரு சனியை பார்க்கிறார். இந்த சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை குரு பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷம் விலகி விடுகிறது. ஏற்கனவே அவர் குரு வீட்டில் தான் இருக்கார். அதனால பாதி தோஷம் போச்சு. குரு பார்த்து மீதி தோஷமும் போச்சு. அதனால சனி இனிமேல் கெட்டவர் கிடையாது, நல்லவர். இது நிறைய பேர் பதிவு பண்ணல, நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சூப்பரான விஷயமே என்னன்னா, இந்த ராகு மகரத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர் 6. அப்போ இந்த குரு ராகுவை பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் அப்படின்னு ஒன்று உருவாக போகுது. இதுவும் ஒரு புது எக்ஸ்க்ளூசிவான விஷயம். அதே மாதிரி செவ்வாய் இந்த வருடம் நீச்சமாகி கடகத்திலே ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறார். அப்போ அவர் நீச்சம், குரு அங்க உச்சம். நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகிறது. இதுக்கு அடுத்து இதே டிசம்பர் 6 கேது பெயர்ந்து கடகத்துக்கு வரார் சிம்மத்திலிருந்து. குருவும் கேதுவும் சேர்ந்தால் அது கோடீஸ்வர யோகம் என்று அறியப்படுகிறது. ஆக என்ன சார், என்னென்னமோ யோகம்லாம் சொல்றீங்க, இவ்வளோ யோகமும் இந்த வருஷம் நடக்க போகுது. இது அழகா நம்ம பதிவு பண்றதா நம்மளுடைய நோக்கம். அழகான ஒரு 5 யோகங்கள் சொன்னீங்க. ராசி ரீதியா அவர்களுக்கு நம்ம பார்க்கலாம். நிச்சயம். சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு கொடுக்கும் 5 யோகங்கள் என்னென்ன? 5 யோகங்கள் இந்த வருடம் மேஷராசிக்காரர்களுக்கு. ராசியாதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் மே 10 மேஷத்துல ஆட்சி அடைகிறார். அதுக்கப்புறம் அப்படியே நகர்ந்து சென்று கடகத்தில் நீச்சமடைந்து, அவர் நீச்சமடைகிறதுலாம் ஒரு விஷயமா சார்னு கேட்கலாம். அவரே 8 இருக்கிறார். நீச்சமடைந்து உச்சம் பெற்ற குருவை சந்திக்கிறார். இது நீச்ச பங்க ராஜ யோகம்னு பேரு. திடீர் சொத்துக்கள் வாங்குகின்ற யோகம் தான் யோகம் நம்பர் 1. 2வதாக இந்த குரு பார்வை, இந்த உச்சம் பெற்ற குரு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். வீடு மாடு மனை ப்ரமோஷன்லாம் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க, ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க. இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இது குரு மங்கள யோகம்னு பேரு. குரு செவ்வாயோட வீட்டை தான் பார்க்கிறார். இது யோகம் நம்பர் 2. இதனால என்ன ஆகும்னா, அரசு பணிகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்குலாம் கிடைக்கும். அரசு பணி கிடைக்கும். அரசுகிட்ட ஏதாவது மூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள், எங்களுக்கு பட்டா மட்டும் வாங்கணும் சார், இந்த மாதிரி சார், அந்த மாதிரி, அதெல்லாம் கிடைக்கும். அடுத்ததாக குரு என்ன பண்றாருன்னா சனியை பார்க்கிறார். இந்த சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் முதன்முறை. இந்த 12 வருடங்கள்ல குரு பகவான் சனியை பார்த்து அவரை ஆஃப் பண்ணி வைக்கிறார். இப்போ மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி விலக்கு. அவங்க 7.5 சனியால் பாடுபட போகிறோமே, கஷ்டப்பட போகிறோமே நினச்சி வந்தது. 7.5 சனியை சனி பகவான் குரு பார்க்கும் பொழுது அந்த சனியினால் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாயிடும். இது யோக பலன் 3. அடுத்ததாக இதே குரு இந்த மகரத்திற்கு வருகிறார். ராகு பகவான் எப்போ வருவார்னா டிசம்பர் 6ஆம் தேதி வருவார். அப்போ காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் மேஷராசிக்காரர்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இது இருந்து இது நாள் வரைக்கும் நான் எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணதே இல்லை சார், புதுசாக நான் பண்ண போகிறேன், இனிமே நான் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு காட்ட போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி நிறைய கனவுகள் மேஷராசிக்காரர்கள். அவர்களுக்கு குரு ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம்னு பேர் இந்த யோகத்தை தருகிறார், குரு ராகுவை பார்ப்பதால். அப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தொடங்குச்சுன்னு பேர். தொடங்கின உடனே அது சரித்திர பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போதான் கம்பெனி தொடங்கின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள கடகடனை இவ்வளோ பெருசாக்கிட்டீங்க, கடை ஓடுது கண்ணு வைக்காதீங்கயா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து. அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனுக்குரிய பெரிய சந்தோஷமே என்னன்னா டெய்லி ரெவென்யூ தான்.
காலங்காத்தால எந்திரிச்சோன்னு ஒரு பிஸ்னஸ் பிஸியாக இருக்கணும், இவ்வளோ நேரம் கமிட்மெண்ட், அதுக்கப்புறம் இது தொடர்ந்து பிஸி. அதுதான் மேஷராசிக்காரர்கள் இனிமேல் நேரம் இல்லாமல் தவிக்க போகிறாங்க. இது எல்லாத்த விட பிருந்தா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, குரு உச்சமடைவதே சந்திரனுடைய வீட்டில், அதாவது கடகத்தில். இதுக்கு பேர் குருச்சந்திர யோகம்னு பேர். இது என்ன இவங்களுக்கு மட்டும் நடக்கிற மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இவர்களுக்கு மட்டும்தான் 4ஆம் இடத்தில் நடக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொன்ன எல்லாமே, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நல்லா வரப்போகுது, நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து நீச்சபங்க ராஜயோகம் அடையும் போது திடீர்னு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கார்லாம் வாங்குறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த அற்புத 5 யோகங்கள் தான். இதை பற்றி நிறைய பேர் பேசலை. இது புது டாபிக், நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ டிசம்பர் 6 நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான நாள், மே 10 நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான நாள், ஜூன் 2 நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான நாள். இந்த நாட்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகிறது. அண்ட் ஆல்சோ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த சனி பயிற்சியுமாக சேர்ந்து இந்த யோகமெல்லாம் தாண்டி சனி 6 பார்த்துட்டு இருக்கார். 6ஆம் இடம் என்பது என்ன? 6ஆம் இடம் என்பது உங்கள் கடன். புரட்டாசி மாசத்துல புத பகவான் உச்சம் பெறுவார். புதன் உச்சம் பெற்ற புதனை சனி பார்க்கிறார். வருஷம் புரட்டாசியில புதன் உச்சம் பெறுறது தான், அதுதான் நம்ம கன்னி மாசம்னு இதுன்னு சொல்றோம், கன்னியா மாதம். அப்பதான் நம்ம வந்து பெருமாளுக்கான இதெல்லாம் பண்றோம். அப்போ இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னா சனி பார்க்கிறார். சனி பார்க்கறதுல என்ன ஸ்பெஷல்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 6 பார்த்தா சனி 6க்கு உடைய தெய்வம்னு சொல்லுவாங்க பிருந்தா. 6க்குடைய தெய்வம்னா என்னன்னா வேலை வாங்கி தர்றது, கடனை ஒழிக்கிறது, இதெல்லாம் சனி பகவானோட ஸ்கோப். அவர் கரெக்டாக அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இது வரைக்கும் மேஷராசிக்காரர்கள் என்னென்ன கடன் பட்டீங்களோ, இந்த சில்லறை கடன் சொல்லுவாங்க. என்னைக்கோ வாங்கின கிரெடிட் கார்டு கடன் சார், இது 3 வருஷம் முன்னாடி வாங்கின தண்டல், இன்னும் நாங்கள் தண்டல் தான் கட்டுறோம், இன்னும் வந்து நாங்கள் முழு அசலை கொடுக்கல, வட்டிக்கு வாங்கினோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயின்ஃபுல் ஸ்டோரிஸ். இது எங்கள் கார் புக்கை வச்சு வாங்கின காசு, இது மாதிரி ப்ராப்பர்ட்டி பிளட்ஜ் பண்ண வாங்கின காசு, கோல்டு அடமானம் வச்ச காசு, இதெல்லாம் திரும்பி வரும். சாதாரண விஷயம் இல்லை. சனியே பார்க்கிறார் எனும் பொழுது இது நடக்கும். அடுத்ததாக மேஷராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தை சனியும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். இதில் இருக்க ஸ்பெஷலே தான். இது ஜூனுக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா அதிர்ஷ்டங்கள், இப்போ ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இன்ட்ரோடே பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலம். இது எல்லாத்தோட சூப்பரான விஷயம் என்னென்னா குரு கேது யோகம். இது ஒரு சூப்பரான யோகம். குருவும் கேதுவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் என்று அழைக்கிறார்கள். இந்த கோடீஸ்வர யோகம் எப்போ வருது? டிசம்பர் 6ஆம் தேதி வருது. அது இருந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வருது. அம்மா வழி சொத்துக்கள் மேஷராசிக்கார பெண்களுக்கு இன்னும் வராமல் இருக்குது. ப்ராப்பர்ட்டி வந்து அம்மா வழி ப்ராப்பர்ட்டிலாம் இதில் கோர்ட்டில் இருக்குன்னா அதெல்லாம் வந்துடும். 4ஆம் இடம் என்பது ப்ரமோஷன். நான் வந்து சீனியர் இன்ஜினியராக வந்தேன், இப்போ நான் வந்து அடுத்த லெவல் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால் இன்க்ரிமெண்ட், அதனால் ஏற்படக்கூடிய சேலரி ஹைக்கு போன்றவை வரும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த யோகங்கள் இவர்கள் வாழ்க்கையவே மாற்றப்போகும். கண்டிப்பா. தொடர்ந்து அவர்களுக்கு பல அற்புதமான யோகங்கள் வந்து நீங்க சொன்னீங்க. அதாவது பணம் வரப்போகுது, பிசினஸ் நல்லா இருக்க போகுது, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? இவர்களுடைய இல்லற வாழ்க்கைங்கிறது 7ஆம் இடத்தை தான் சொல்லணும். மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் என்பது சுக்கிரனுடைய வீடு. இந்த வருடம் வந்து இந்த சுக்கிரன் வந்து வைகாசி மாசத்துல ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெறும் இந்த சுக்கிரனை யார்? சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்க்கிறார். யாருக்கெல்லாம் பிரச்சனையோ புத்தாண்டு பிறந்த 2வது மாசமே, சித்திரை போய் வைகாசி, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தால் 20 ஏப்ரல்லேருந்து அதுக்கப்புறம் கடைசியா 25 மே வரைக்குமே உங்களுக்கு சனி பகவான் பார்வையால் டைவர்ஸ் ஆனவங்களாம் கூட சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களால் பிரிந்தவங்க, இல்லை முரண்பாடுகளால் நீங்கள் வந்து செப்பரேஷனாக இருக்கிறவங்க போன்றவர்கள்லாம் சேர போறீங்க, நல்லா இருப்பாங்க. மேசராசிக்காரர்கள் இன்னும் அவர்களுடைய யோகத்தை அதிகரிக்க எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? இவர்களுக்கு சனி பகவான் மட்டும்தான் ப்ராப்ளம். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் இப்போ குரு சனியை பார்த்ததால சனி விலக்கு ஏற்பட்டுருச்சு. அதனால இருந்தாலும் சனி பகவான் திருநள்ளாறு போகிறது, சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயிலில் போயிட்டு இங்கே இருக்கிற பொழிச்சலூரில் சனி பகவானை வேண்டிக்கிறது போன்ற விஷயங்கள் செய்யலாம். சனிக்கு வந்து பிராம் பிரீம் பிரௌம் சக மந்தாய ஸ்வாகா, சனி பகவானை வழிபட இவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து சீக்கிரமே சுபிட்சமடைவார்கள். இந்த யோகத்துல இவர்களுக்கு, அதாவது மேசராசிக்காரர்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 95 மார்க் தரலாம். பிரமாதமா இருக்கு. இந்த வருடம் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பத்தி சொல்லுங்க சார். நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவே உச்சம், வேற என்ன, இதை விட நன்மை எதுவுமே கிடையாது. நல்லோர் ஒருவர் உடரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னா, இந்த மாதிரி குரு உச்சமானதுக்கு அப்புறம் வேற எதை பத்தி பேச வேண்டாம். அவர் எப்படி இருந்தாலும் நம்மளை பார்த்துப்பாரு. அதான் பெரிய விஷயம். 2வது, தீமைன்னு பண்ணா யார் பண்ண போறா? நம்ம சனி தான் பண்ண போறாரு. நம்மால் இப்போ குரு வீட்டில் சேஃபாக செட்டில் ஆயிருக்காரு. அவர் பெருசாக எதுவும் பண்ண போறது இல்லை.
அது குருவே பார்த்து காம்ப்ரமைசிங் மோடு கொண்டாண்டார். இப்போ சனி பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆக குரு சனி 2 பேருமே நல்லது பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் வந்திருக்காங்க. இந்த வருடம் எல்லாருக்கும் அள்ளி தரணும். என்னப்பா ப்ராப்ளம்? டைவர்ஸா? சரி பண்ணிடு. உனக்கு தொழில் சரி பண்ணு. எல்லாரும் பிளஸ்ஸிங் 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 ஃபுல்லாக பிளஸ் தான் பண்ண போகிறார். இந்த வருடம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபரீத ராஜயோகங்களை தான் நம்ம முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். முக்கியமாக நிறைய இடங்கள்ல 6 கூடியவன் 8ல் மறைகிறார், 8 கூடியவன் 6ல் மறைகிறார். இந்த மாதிரிலாம் விபரீத ராஜயோகங்கள் உருவாகிறது. பொதுவாகவே நான் சொல்ற டேட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வருடம் மே 10ஆம் தேதி செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி. இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பெரிய விஷயம் இதெல்லாம். அந்த செவ்வாய் புரட்டாசி மாதம் நீச்ச பெற்று குரு பகவானோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த வருட புரட்டாசி மட்டும் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா புதன் உச்சம் பெறுகிறார், சனி பார்வை. இப்போ நிறைய பேர் கடன் அடைய போகுது. ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அப்போ பிளான் பண்ணுங்க. எப்போ? புரட்டாசி மாதம். நிறைய பேர் லைஃப்பில் இந்த சூரிய பகவான் அடுத்த ஜனவரி 14, அதாவது தை மாசத்துல மகரத்துக்கு போகும்போது குரு பார்வை பெறுவதால் நிறைய பேர் புகழேணியின் உச்சத்திற்கு செல்ல பிரபலமாக போகிறாங்க. இதெல்லாம் இந்த வருடம் நடக்க போகிறது. அடுத்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்னா, இந்த டிசம்பர் 6 மைண்டில் வச்சுக்கிட்ட மாதிரி ஜூன் 2 மைண்டில் வச்சுக்கோங்க. குரு அப்போ தான் பெயர்றார். ஸோ ராசி ரீதியாக இந்த ஜூன் 2 குரு பயிற்சி, டிசம்பர் 6 ராகு கேது பயிற்சி, ப்ளஸ் சனி புதனை பார்க்கின்ற இந்த புரட்டாசி மாதம், நீச்சபங்க ராஜயோகம் அடைகின்ற இந்த ஆடி மாதம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இவர்கள் அத்தனை பேருமா சேர்ந்து ஒரு நீச்சத்தை நீச்சபங்க ராஜயோகமாக்குகிறார்கள், ஒரு மறைவை விபரீத ராஜயோகமாக்குகிறார்கள். பொதுவாகவே இந்த வருடம் நிறைய பேருக்கு சிறப்பு. ராசிக்காரர்களுக்கெல்லாம் 5 முக்கியமான யோகங்களை பத்தி நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்ளும்? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.